Hi friends, very good morning to all. UGTRB PRT எக்ஸாம். ஸோ இதை நோக்கி எல்லாருமே ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. தொடர்ந்து உங்களோட அதாவது தன்னம்பிக்கையோட தொடர்ந்து படிங்க. ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை மட்டும் நீங்கள் டவுனாக விடாதீங்க. இந்த டைமில் எல்லாருமே என்னால் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா, இல்லை நாட்கள் கம்மியான நாட்கள் தான் இருக்குது, இல்லை என்னால் போர்ஷன் அதிகமாக இருக்குது, என்னால் கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஷின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. தென் என்ன அப்படின்னா அந்த எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமா, இல்லை டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு பதிலாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஆப்ஷன், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சைக்ளோனால் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. திரும்பவும் December 13 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. தென் 14 to ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 days இந்த 14லேருந்து அந்த 2 days அந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸோ அதை எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த எடிட் ஆப்ஷனுமே எஸ்டர்டே நைட்டோட க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த டிஆர்பி அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக ஸோ பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம தான் அந்த எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். இப்போது இந்த யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் அந்த டெஸ்ட் பேஜ், அதாவது இந்த ஃபைனல் ரிவிஷன் லாஸ்ட் 25 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், அதாவது ஃபைனல் ரிவிஷன் மெத்தட். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். அதுக்கான டேட்டுமே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். இன்னும் ஒரு சில டீச்சர்ஸ் என்னால் அப்ளை பண்ண முடியல, டுடே அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா டுடே அதுக்கான டேட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டுடே வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் இருக்கும். அதாவது ஃபைனல் ரிவிஷன் மெத்தட் லாஸ்ட் 25 டேஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் உங்களுக்கு 30 கொஷின்ஸ் ப்ளஸ் ஸ்கோர் பேப்பரில் 150 கொஷின்ஸ். ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட் யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. செகண்ட் டெஸ்ட்னா தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 5 டெஸ்ட் வரும். 10 யூனிட்டுமே உங்களுக்கு கவர் ஆகும். ப்ளஸ் லாஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னா மார்க் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட். நீங்கள் ஃபுல் யூனிட்டுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு அந்த டிஆர்பி போல் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபைனல் ரிவிஷன் மெத்தட். நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ண முடியலை, இன்றைக்கி முடியுமா அப்படின்னு கேட்குறதுனால இன்றைக்கி டுடே ஸோ ஃபைனல் லாஸ்ட் டே. டுமாரோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 17/12/2024 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஃபைனல் ரிவிஷன் நல்லாவே பண்ணிடலாம். தென் படிச்சுட்டு இந்த யூனிட்டில் நம்ம ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணால் இவ்வளோ மார்க் எடுக்கிறோம், ஓகே நம்மளால் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கான மெத்தட் தான் இந்த ஃபைனல் ரிவிஷன் மெத்தட். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது எடிட் ஆப்ஷனுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. தென் எல்லாருமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா எக்ஸாம் எப்போ இருக்கும், அதாவது January 7, 2024 எக்ஸாம் நடக்குமா? ஏன்னா எல்லாருக்குமே இப்போ இருக்க கொஷின்ஸ் எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சுது. அப்ளை பண்ணுற ப்ராசஸ், எடிட் ஆப்ஷன் எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சுது. ஸோ தென் எக்ஸாம் டேட்டு. ஸோ இதுதான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த எக்ஸாம் டேட்டு January 7 நடக்குமா? அதுதான் எல்லாரோட கொஷின் மார்க்காகவும் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த டிஆர்பி போர்ட்லேருந்து கரெக்டாக அவன் அப்ளிகேஷன் ஆன்லைன் பண்ணுறது, எடிட் ஆப்ஷன் பண்ணுறது, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எல்லாமே அவங்க கரெக்டாக கொடுத்துட்டு அதை எல்லாமே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தென் எக்ஸாம் டேட். ஸோ எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் January 7, 2024 99% அதாவது கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. தயவு செய்து நீங்கள் இந்த டைமில் எக்ஸாம் போஸ்ட் பண்ண ஆகுமா, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி உங்களோட மைண்ட் செட்டில் எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருங்க. அந்த மாதிரி எண்ணமே உங்களுக்கு இந்த டைமில் வரக்கூடாது. உங்களோட இலக்கு என்ன? January 7, 2024 இதில் நான் எக்ஸாம் அவங்க கண்டக்ட் பண்ணால் நம்ம எவ்வளோ ஹையஸ்ட் மார்க் எடுத்து நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியுமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த
எதை நோக்கி நம்ம வந்து ஸோ ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர டேட் வந்து யாராவது சொல்கிறாங்க, அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க, கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகும், தயவு செய்து அந்த மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணினாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 days பண்ணுவாங்க. ஒரு 10 days அதில் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அது 10 days பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இருந்து அதுலேயே நீங்கள் படிக்காமல் இருப்பீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சுட்டு லாஸ்ட் ஒரு 20 days இதில் தான் உங்களோட மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட் அப்படின்னா இந்த லாஸ்ட் ஃபைனல் ரிவிஷன். இந்த ஃபைனல் ரிவிஷனில் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட மார்க் ஸ்கோர் பண்ணுற பார்ட்டாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து எல்லா யூனிட்டுமே நீங்கள் தரவாக வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த ஃபைனல் ரிவிஷனில் வந்து ஒரு சில பேர் என்ன அப்படின்னா படிக்கிறதுக்கு டைம் இருக்காது, சப்போஸ் அதில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா 4 ஆப்ஷனை பார்க்கும்போது எல்லாமே ஆன்சராக இருக்கும், இல்லைனா எல்லாமே ராங்காக இருக்கும், எதை சூஸ் பண்ணனே தெரியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷன் வந்து பண்ணலை. இந்த ஃபைனல் டைமில், அதாவது லாஸ்ட் டைமில் என்ன இருக்கும் அப்படின்னா படித்ததே நமக்கு வந்து தெரியாது. அதாவது ஈஸியான பார்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு, அதாவது திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது, அதாவது ஃபஸ்ட்டு படிச்சிருப்போம், அதாவது எக்ஸாம் வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டாங்களோ அதுக்கு முன்னாலேருந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க, பட் அப்போ படிச்சிருப்போம். பட் இப்போ அந்த ஃபஸ்ட் யூனிட்டை எடுத்து பார்க்கும்போது நமக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. திரும்பவும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு புதுசாக பார்க்குற மாதிரி அந்த பார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அதாவது இப்போ வந்து ஒருத்தங்க வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து இன்றைக்கி எடுக்கிறீங்க, அதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அது புதுசாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஐயோ நம்மளால் முடியாதோ, மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு இருந்து படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, அந்த மாதிரி உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கும். தயவு செய்து அந்த மாதிரி எல்லாருக்குமே வரத்தான் செய்யும், உங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி வராது. யாரெல்லாம் எக்ஸாம் எழுதக்கூடிய ஆல் டீச்சர்ஸ்க்குமே இந்த மாதிரி மைண்ட் செட் வந்து, இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருக்க தான் செய்யும். எல்லாமே புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த வித ஒரியுமே பண்ணிக்காதீங்க. பட் எக்ஸாம் காலில் போனோன்னா நமக்கு வந்து படித்ததை வந்து நம்ம வந்து ஸோ கனெக்ட் பண்ணும்போது ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் எந்த வித ஒரியுமே பண்ணிக்காங்க. ஃபைனல் டைமில் இந்த மாதிரி எல்லாருக்குமே வர்ற ஒரு விஷயந்தான். அதனால் எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குது, என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ கொஷின் கேட்குறீங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட மைண்ட் செட்டில் வச்சு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் வந்து இருக்கவே கூடாது. அதாவது என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு படித்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கிளியர் பண்ண முடியும். இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்லை. அதாவது 82 மார்க் எடுத்தால் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ஃபேஸஸில் தான் உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறது வந்து போட போகிறாங்க. பட் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும் அந்த மாதிரி, ஏன்னா ஹையஸ்ட்டு மார்க் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து உங்களோட ஃபைனல் ரிவிஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து January 7, 2024 தான் இருக்கணுமே தவிர அதுக்கு ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு எண்ணங்களே உங்களோட மைண்ட் செட்டில் வந்து இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு 20 days இருக்குது. இந்த 20 daysல எந்த அளவுக்கு ஃபைனல் ரிவிஷனில் 100% நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட போஸ்டிங் வாங்குறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டாக இருக்கும். ஸோ தயவு செய்து, அதாவது ரெக்வஸ்ட் பண்ணியே சொல்கிறோம், நீங்கள் இந்த ஃபைனல் ரிவிஷனில் மட்டும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் கூட ஸோ மார்க் அப்படிங்கிறத வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே யாரோ சொல்கிறாங்க உன்னால் முடியாது, இன்னும் நிறையா போர்ஷன் இருக்குது, மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்லாம் ஸோ ஒரு சில பேர் சொன்னாங்க அப்படின்னா ஸோ தயவு செய்து அதெல்லாம் மைண்ட் செட்டில் வாங்காதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. என்னால் முடியும், யாரோ ஒருத்தங்க சொல்கிறத நீங்கள் நம்புறதை விட உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு படிங்க. என்னால் முடியும், ஏன்னா உங்களோட மேஜர் பார்ட்ஸ் தான் இது. ஏன்னா அதர் சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது, சைக்காலஜி எதுவுமே கிடையாது, ஏன்னா ஜிகே எதுவுமே கிடையாது. உங்களோட மேஜர் பார்ட் 150 கொஸ்டின்ஸுமே மேஜர் பார்ட்டில் தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நிறையா படிச்சிருப்பீங்க. ஸோ நிறையா அனலைஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதில் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ அதாவது அதிகமான, அதாவது லெசன் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு 2 or 3 times ரீட் பண்ணுங்கள். நல்லா ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபைனல் ரிவிஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. எந்த ஒரு சிச்சுவேஷனையும் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை மட்டும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. நிறையா மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து ஸோ போட்டு பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது மாடல் கொஷின் பேப்பர். இப்படி கொஷின்ஸ் கேட்டால் நம்ம எப்படி வந்து ஆன்சர் பண்ணலாம், 4 ஆப்ஷன் இருக்கா, அதில் வந்து 3 ஆப்ஷன் வந்து எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம், அப்படி எப்படி அவாய்ட் பண்ணால் நல்லா படிச்சிருந்தால் மட்டும்தான் அதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னு 4மே உங்களுக்கு வந்து ஆன்சராக தான் தெரியும்.
ஸோ அதனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபைனல் ரிவிஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து January 7, 2024 தான் இருக்கணுமே தவிர வேறு எந்த வித உங்களோட நெகட்டிவ் தாட்டு வந்து போஸ்ட்மேன், அதாவது எக்ஸாம் வந்து டிலே ஆகுமா, அதாவது எக்ஸாம் வந்து டேட் வந்து தள்ளி போகுமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கக்கூடாது. 99% வந்து January 7, 2024 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. மேபி எக்ஸாம் வந்து இந்த சைக்ளோன் ரீசனை வச்சு டேட் வந்து தள்ளி போகுது அப்படின்னா அது அப்போ அந்த டிஆர்பி என்ன சொல்கிறாங்க, நம்ம டிஆர்பி போர்ட்லையுமே கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போதைக்கு எங்களால் எந்த ஒரு பதிலுமே எங்ககிட்ட இல்லை. அந்த டைமில் இப்போதைக்கு என்ன அப்படின்னா January 7, 2024 தான் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். அந்த டைமில் சம் ரீசன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மேபி அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ஆனால் கம்பல்சரி டிஆர்பி அவங்களோட ப்ராசஸை வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. January 7, 2024 99% வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது, ஏன்னா உங்களோட லைஃப்பில் இதுதான் ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் இந்த ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. உங்களோட லைஃப்பை மாற்றக்கூடிய நாட்கள், வெற்றியின் நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாஸ்ட் டேஸ், இப்போ இருக்கிற இந்த லாஸ்ட் ஒரு 20 days ப்ளஸ் அந்த டேஸை மட்டும் நீங்கள் வந்து ஒரு நாள் கூட நீங்கள் 1 hour கூட மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆசிரியர் கனவு அப்படிங்கிறது, நீண்ட நாள் ஆசிரியர் கனவு அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். எந்த வித அதாவது அது நாட்கள் வருது, இல்லை வந்து ஃபெஸ்டிவல் வருது, எல்லாத்தையும் இந்த லாஸ்ட் டேஸில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கு போஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் என்ன வேணாலும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது உங்களோட லைஃப்பை மாற்றக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாஸ்ட்டு ஃபைனல் ரிவிஷன் மட்டும்தான். ஏன்னா உங்களோட அதாவது வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபைனல் டேஸ் தான். இந்த ஃபைனல் டேஸில் நீங்கள் எதையுமே அதாவது மனசில் வச்சுக்காதீங்க, எதையுமே நீங்கள் மைண்டில் போட்டு அதாவது ஒரு நெகட்டிவ் தாட் வந்து இருக்கவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. உங்களோட இலக்கு என்ன அப்படின்னா January 7, 2024 அந்த எக்ஸாம் எப்படி எழுதுனா நம்மளால் பாஸ் பண்ண முடியும், நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வெற்றியின் இலக்கை நோக்கி தன்னம்பிக்கையோடு நீங்கள் படிங்க. கண்டிப்பாக இந்த 2024 எல்லாருமே ஆஸ் எ டீச்சர், கவர்மெண்ட் டீச்சராக வந்து நீங்கள் போஸ்டிங் வாங்குவீங்க. அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. அதுக்கு எல்லாருக்குமே வியாஸ் அகாடமிக் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். உங்களோட எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெற்றியின் இலக்கு January 7, 2024 நோக்கி தான் இருக்கணுமே தவிர வேறு எந்த வித நெகட்டிவ் தாட்டுமே உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக படிங்க. எக்ஸாம் காலில் போனாலுமே ஹாப்பியாக இருங்க. ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து படித்ததை வந்து நல்லா படித்ததை கனெக்ட் பண்ணி ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை ஏதோ ஒரு பதட்டம், ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியான கொஷினுக்கு கூட நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம். பட் இப்போ இருக்கிற இந்த ஃபைனல் ரிவிஷனில் இன்ட்ரெஸ்ட்டோடு படிங்க, ஹாப்பியாக படிங்க. அப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து ஃபைனல் ரிவிஷனை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நாட்களை வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து அதை எக்ஸாமுக்கு வந்து தயார் பண்ண முடியும். அதனால் எந்த வித ஒரியும் இல்லாமல், அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை மட்டும் நீங்கள் வந்து டவுன் ஆக விடாமல் தன்னம்பிக்கையோட வெற்றி இலக்கை நோக்கி படிங்க. ஈஸியாக வந்து இந்த 2024 சக்ஸஸ் பண்ணிடலாம். இந்த ஃபைனல் ரிவிஷன் டெஸ்ட் பேஜ் வந்து டுடே ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டனால எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.